ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அம்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது திண்டுக்கல், நாமக்கல் இந்த சரௌண்டிங்கில் நடந்த அதாவது ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டோட மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா, வித் ஃபுல் ஆன்சர் கீயோடு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். சரியா, ஏன்னா அதாவது இதில் 3 ஒன்வேர்டு வந்து என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட்டிவ் ஒன்வேர்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்பல்சரி 2 மார்க் கொஸ்டினும் கம்பல்சரி 3 மார்க் கொஸ்டினும் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரியா, அதோட ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதோட ஆன்சரையும் இதில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3, செகண்ட் ஒன்வேர்டுக்கு ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன், தேர்ட் ஒன்வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஒன்வேர்டுக்கு செகண்ட் ஆப்ஷன், ஃபிஃப்த் ஒன்வேர்டுக்கு ஃபோர்த் ஆப்ஷன், சிக்ஸ்த் ஒன்வேர்டுக்கு செகண்ட் ஆப்ஷன், செவன்த் ஒன்வேர்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், எயித் ஒன்வேர்டுக்கு செகண்ட் ஆப்ஷன், 9th ஒன்வேர்டுக்கு தேர்ட் ஆப்ஷன், 10th ஒன்வேர்டுக்கு தேர்ட் ஆப்ஷன், 11th ஒன்வேர்டுக்கு தேர்ட் ஆப்ஷன், 12th ஒன்வேர்டுக்கு செகண்ட் ஆப்ஷன். சரியா, இது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 11th ஒன்வேர்டுக்கு 13th ஒன்வேர்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன், 14th ஒன்வேர்டுக்கு செகண்ட் ஆப்ஷன், 15th ஒன்வேர்டுக்கு ஃபோர்த் ஆப்ஷன், 16th ஒன்வேர்டுக்கு செகண்ட் ஆப்ஷனு, 17th ஒன்வேர்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், 18th ஒன்வேர்டுக்கு தேர்ட் ஆப்ஷன், 19th ஒன்வேர்டுக்கு செகண்ட் ஆப்ஷன், 20th ஒன்வேர்டுக்கு ஃபோர்த் ஆப்ஷன். சரியா, இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ். சரியா, 2 மார்க்ஸில் முக்கியமாக அதாவது நாம் சொன்ன நிறையா கொஸ்டின்ஸ் வந்து 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம புரிஞ்சு நம்ம எழுதணும். அதோட ஆன்சர் கீ வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி 3 மார்க் கம்பல்சரி, அதாவது 40th கொஸ்டினும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சு நம்ம எழுதணும். சரியா, இதோட ஆன்சர் கீஸ் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி 5 மார்க்ஸ்லாம் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம என்ன பண்ணி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிறாங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரி, ஓகே. இப்போ வந்து இது வந்து ஒன்வேர்ட்ஸோட ஆன்சர்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து 2 மார்க்ஸோட ஆன்சர்ஸ் வந்து நம்ம என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்கோம். இதில் 30th கொஸ்டின்ஸ் வந்து என்னாச்சு பார்த்தா பார்க்கலாம். இப்போ 30th கொஸ்டினோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு -π/2லேருந்து +π/2 வரைக்கும் இருக்குது. சரியா, இதில் வந்து மால்லஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கனால நம்ம வந்து அதை வந்து எப்படி எடுத்துக்கலாம், அந்த கண்டிஷன் வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். சரியா, f(x) வந்து ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனான்னு சொல்லி பாருங்கள். f(x) வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஈவன் ஃபங்க்ஷன் கிடைக்குது. ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கனால அது எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா -π/2லேருந்து +π/2 அப்படிங்கிறது இருந்த லிமிட்டை எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா 2 அதாவது 0 to π/2 அப்படிங்கிற லிமிட்டை என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றிக்கலாம். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதோட sin x நம்ம இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா -cos x கிடைக்குது. சரியா, அதோட லிமிட்டை நம்ம அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடும்போது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். நமக்கு வந்து ஆன்சர் வந்து 2. சரியா, இதுதான் 30th கொஸ்டினோட ஆன்சர். அதுக்கப்புறம் 40th கொஸ்டின். சரியா, 40th கொஸ்டினுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே சைடில் நம்ம கொடுத்துருக்கோம். அது வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்துங்க. அதாவது x(n) = cos π/2n அப்புறம் ப்ளஸ் i sin π/2n சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா e⁻i/2n அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா x1 x2 அப்படின்னு சொல்லி மல்டிபிள் எழுத சொல்லியிருக்காங்க. சரியா, அது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த பவர் எண்ணுக்கு பதில் 1 2 3 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி வேல்யூ கிடைக்கும். அதாவது அது வந்து எந்த ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா ஜிபி ஃபார்மெட்டில் நமக்கு வந்து என்ன பார்த்தா சேஞ்ச் ஆயிடுது. அப்போ ஜிபி ஃபார்மெட்டில் அந்த nth டேர்மை போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன கிடைக்குன்னா e⁻i⁻ அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அந்த e⁻i⁻ நம்ம பிரித்து நம்ம எழுதும் போது அதோட ஆன்சர் நமக்கு என்னன்னு சொல்லி கிடைக்கும் அப்படின்னா 1 அப்படிங்கிற ஆன்சர் வந்து கிடைச்சிடும். சரியா, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சப்போஸ் இப்போ நம்ம சொன்னது வந்து உங்களுக்கு விளங்கலை புரியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து டீச் பண்ணி கூட நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறேன். இதோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.